ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் மறந்தும் இந்த பொருட்களை வாங்காதீர்கள். வறுமைகள், தரித்திர நிலைகள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு கிழமைகளுக்கும் நாம வாங்கக்கூடிய பொருட்களுக்குமே தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சனிக்கிழமைகளில் ஒரு சில பொருட்கள் நாம வாங்கவே கூடாது. அப்படி ஒரு சில பொருட்களை நான் இந்த பதிவுல சொல்ல போறேன். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பொருட்கள் இருக்குது. சனிக்கிழமைகளில் மறந்தும் இந்த பொருட்களை நீங்க வாங்கவே வாங்காதீங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள். நம்ம சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்பாட்டிற்கு வாங்கினாலும் சரி, இல்லை தொழில் சம்பந்தமாக நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறதுல நீங்க செய்யவே கூடாது. இப்ப நீங்க ஒரு தொழில் சம்பந்தமா ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அதற்கு முதல் நாளோ நீங்க வாங்கி கொள்ளலாம். இல்லை வீட்டிற்கு நாங்கள் சும்மா ஒரு கத்தி வாங்குறோம், தோசைக்கல் வாங்குறோம் அப்படின்னு இது ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இப்படி வாங்குவதினால் நம்ம வீடுகளில் வறுமைகள் தான் நீடிக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. 2வது பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள். நம்ம சனிக்கிழமைகள்ல ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப முடியலை, திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா கூட நாம் அந்த சனிக்கிழமையில நாம் போனோம் அப்படின்னா வரக்கூடிய ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவே தான் செஞ்சுட்டு இருப்போம். அதை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற நாட்களில் போனோம்னா 2 நாளில் அந்த வியாதி முடிஞ்சிடும், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு சரியாயிடும். ஆனால் இந்த சனிக்கிழமை போனோம்னா நம்மளுக்கு சரியாயிடுச்சுன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரும், அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வரும். இப்படி மாற்றி மாற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டு இருக்கும். அதனால சனிக்கிழமைகளில் ஆனால் எமர்ஜென்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்திருந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, திடீர்னு உடம்பு முடியாது போயிருச்சுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதை தவிர்க்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு செக்கப் போகிறீங்க, இல்லை ஒரு மருந்து நாங்கள் தினமும் எடுத்துகிட்டு இருப்போம், அது தீர்ந்து போச்சு வாங்க போகிறோம் அப்படின்லாம் வாங்க வேண்டாம். அதற்கு முந்தின நாளே நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்துவது தான் நல்லது. இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் மருத்துவ செலவுகளோ இல்லை மருந்து மாத்திரைகளோ நீங்கள் வாங்கினீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வாங்கலாம், ரொம்ப விசேஷமானது. ஆனால் சனிக்கிழமைகளில் இந்த உப்பை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தரித்திர நிலை ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த கல்லுப்பை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் வாங்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா சனிக்கிழமையில நீங்கள் உப்பு வாங்கினீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. வருமானம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் சனிக்கிழமைகளில் எக்காரணம் கொண்டும் உப்பு வாங்குவதை தவிர்த்திடுங்கள். அதற்கு அப்புறமாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் 4வதாக பார்க்கக்கூடியது என்னதுன்னா, செருப்பு. உங்களுடைய செருப்பு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சுன்னா கூட அந்த சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க காலணிகளை வாங்குவதை தவிர்க்கணும். செருப்பு நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலும் இதுவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க மற்ற நாட்கள்ல புதன்கிழமை, வியாழக்கிழமை, திங்கட்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இந்த காலணிகளை வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. ஆனா சனிக்கிழமை எக்காரணம் கொண்டும் இந்த செருப்பு காலணிகளை நீங்க வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்ப 5வதாக நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா, பாவக்காய் சமைக்கவே கூடாது. சனிக்கிழமைகள்ல நாம கசப்பான உணவுகளை சமைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தானங்க கசப்பான உணவு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்து அவரை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த கசப்பு நிறைந்த இந்த பாவக்காயவும் கண்டிப்பாக நீங்க சமைக்கவே கூடாது. சரிங்க.
இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்னெல்லாம் செய்யலாம் சனிக்கிழமையிலனா, பெருமாள் கோவிலுக்கு போங்க, அங்கே வந்து துளசி மாலை சாற்றி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால் நம்ம வீட்டில் வந்து செல்வ நிலைகள் உயரும் அப்படிங்கிறதும் உண்மை. அதனால் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு. சனிக்கிழமைகளில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சமைக்கவே கூடாது. நிச்சயமாக அசைவம் சமைக்கக்கூடாது. அசைவம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிட்டுட்டோம், சனிக்கிழமை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது. பெருமாளுக்கு உகந்த நாளில் அவர் வந்து நம்மளை வழிபாடு செய்வதனால் நம்ம அசைவத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்படி நான் ஒரு 5-6 பொருட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சனிக்கிழமையில் மறந்தும் இந்த பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்தணும். இதுலையெல்லாம் கூடவா உங்களுக்கு வந்து தரித்திர நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இந்த விஷயமெல்லாம் செய்யும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றா லிங்காக இருக்கும். ஏன்னா நான் இதையெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த சனிக்கிழமையில் திடீர்னு இப்படி தான் காய்ச்சல் வந்துடும், டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்து ஓவரால் அந்த மந்த்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸுக்கு எங்களுக்கு மருத்துவ செலவாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் நிறைய தடவை அனுபவித்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை அனுபவபூர்வமாகவும் கற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து முன்னெல்லாம் நம்மளுடைய பாட்டி தாத்தா யாராவது இருப்பாங்க, அவங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதற்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க பேச்ச ஒரு சிலர் கேட்கறதும் கிடையாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நாம கவனிச்சு பார்த்து ஒரு முறை நம்ம யோசிச்சு செய்யும் போது இதுவும் கூட நம்ம வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வறுமைகள் ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.